காணும் உங்கள் நல்வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் கண்டதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், அதாவது நேற்றும் இன்றும் சரி நாளையும் சரி என்றுமே நம் பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோட். அந்த அளவிற்கு அவர் மறைந்தாலும் இன்றும் அவர் தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழுடைய அத்தனை நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு சகாப்தம் படைத்த, வாழும் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த நம்முடைய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்த தின விழா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று சொல்லும்போது அந்த 3 எழுத்து எம்ஜிஆர் என்ற அந்த திருமந்திரம், அவர் கண்ட சின்னம் இரட்டை இலை. அவர் இயக்கத்தை 1972 தோற்றுவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த காலத்திலிருந்து 11 ஆண்டு காலம் வனவாசத்துக்கு அனுப்பி, அது மட்டுமல்லாமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய போது அன்றிலிருந்து 1957, 62, அதே போன்று 67, 71 இந்த தேர்தல்கள், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பாக இந்த தேர்தல்களில், சட்டமன்ற தேர்தல்களிலே மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக 1967 சரி, அதே போன்று 1971 சரி ஒரு மாபெரும் வெற்றி. அந்த மாபெரும் வெற்றி 1971 போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 180 சட்டமன்ற தேர்தலில் 180 இடங்கள் பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். இப்படி நான் இந்த ஒரு வரலாறை சொல்லும்போது நீங்கள் நினைத்திருக்கக்கூடும், அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அன்றைக்கு அண்ணாவுடைய தலைமையிலே அன்றைக்கு கழகம் இயங்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததனால் கழகம் ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது. இன்னைக்கு கழகத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்திலே வருகை தந்து இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாலையை வருகை தந்து புரட்சி தலைவர் இதயத்துக்கு மாலை அணிவித்து, அம்மா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து, கழக கொடியேற்றி, கேக் வெட்டி, அதன் பிறகு அன்னதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு, இன்றைக்கு இந்த பார்க்க போனால் இந்த எழுச்சியை இன்னும் கழகம் 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000ல் ஒருவர்னா அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த வகையில் 1000ல் ஒரு